வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு MBBS சீட்டில் 7.5% இடஒதுக்கீடு இருக்குல்ல, இந்த 7.5 அப்படிங்கிற நம்பரை 10% உயர்த்த தமிழக அரசாங்கம் ஆலோசனை நடத்துகிறாங்க, ஆலோசனையில் இருக்காங்க அப்படின்னு பாலிமர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. 7.5%லேருந்து 10%க்கு அந்த லிமிட்டை அதிகரிக்கிறாங்கன்னா வேற லெவல். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, பஸ் ஸ்டாண்டு, மத வழிபாட்டு தலங்கள், அடுத்து கல்வி நிலையங்கள், இந்த ஸ்பாட்டில் இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய மதுபான கடைகள் மொத்தம் 717 இருக்குது தமிழ்நாடு முழுவதும். அதை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் சொல்கிறாங்க. வீத லீடர்ஸ் இயக்கம் என்ன பண்ணியிருக்காங்க? சென்னையில் கள ஆய்வு மேற்கொண்டு, இல்லை 500 மீட்டர் தொலைவுக்குள்ளே இன்னும் பல மதுபான கடைகள் இயங்குது, இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது, சென்னையிலேயே இந்த நிலைமைனா மற்ற மாவட்டங்களில் என்ன நிலைமையோ அப்படின்னு வீத லீடர்ஸ் இயக்கம் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போது மற்ற மாவட்டங்கள்லையும் கள ஆய்வை அண்ணாமலை இயக்கம் தொடங்கியிருக்காங்க. 500 மீட்டர் தொலைவுக்குள்ள எத்தனை மதுபான கடைகள் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணி தொடங்கியிருக்கு. ஆதாரத்தோட விவரங்களை சேகரித்த பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட புகார் கொடுக்க இருக்காங்களாம் வீத லீடர்ஸ் இயக்கம் எல்லா மாவட்டங்கள்லையும். ஆக மொத்தம் மற்ற மாவட்டங்கள்லையும் கள ஆய்வை தொடங்கியிருக்காங்க WTL. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உச்சநீதிமன்றம் தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் திறப்பது பற்றிய ஒரு கேஸில் 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க தமிழக அரசாங்கத்துக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் நவோதயா பள்ளிகளை நிராகரிப்பது ஏன்? 3 வாரத்துக்குள்ள நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் திறப்பது குறித்து TN கவர்மெண்ட் முடிவெடுக்கணும் அப்படின்னு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா ஏழை எளிய மாணவர்களுக்கு? இலவச கல்வி, தரமான கல்வி, தங்கியே படிக்கலாம். கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காகவே நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் இயங்குது. காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலேயே போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கு வேணும் நவோதயா, எங்களுக்கு வேணும் நவோதயா அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை கேட்டுக்கிருக்காங்க. காங்கிரஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. தமிழகத்தில் மட்டும் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதையை கட்டுறாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். DMK ADMK 2 பேருமே நவோதயாவை உள்ள அனுமதிக்கலை. ஏன்னா இந்த 2 பேருடைய முக்கிய புள்ளிகள் CBSE பள்ளிகள் தமிழகம் முழுவதும் பல நடத்துகிறாங்க. நவோதயா உள்ள வந்துருச்சுன்னா இவர்கள் நடத்தக்கூடிய CBSE பள்ளிகளுடைய டிமாண்டு குறைஞ்சிரும் மக்கள் மத்தியில். நவோதயா பள்ளிகளை தேடி போவாங்க. இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் அட்மிஷன் குறையும்ல, அதனால ஹிந்தி உள்ளே வந்துடும் அப்படின்னு ஒரு சப்பக்கட்டை கட்டி நவோதயாவை உள்ள அனுமதிக்காமே இருந்தாங்க. TVK கவர்மெண்டாவது திராவிட கட்சிகள் செய்த தவறை செய்யாமல் நவோதயா பள்ளிகளுக்கு இடம் கொடுக்கணும். கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்னா TVKவும் DMK மாதிரியான ஐடியாலஜியை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி இவங்களும் மத்திய அரசாங்கத்துக்கு மேலே குறை தான் சொல்கிறாங்க. அதனால் நவோதயா பள்ளிகளை TVK கவர்மெண்ட்டும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். இவங்க யாருமே இல்லாமல் அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணாமலையுடைய கட்சிக்கு பின்னாளில் ஏதாவது ஒரு வாய்ப்பு டெஃபினட்டாக மக்கள் கொடுக்குறாங்கன்னா அப்போ நவோதயா பள்ளிகள் தமிழகத்தில் சாத்தியமாகும். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.